அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அண்ணே உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. இதெல்லாம் அந்த ப்ளூ பெரியா பெரிய அதை தூக்கி போடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? கோவை மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தயாளன். ஒரு நிமிஷங்க, உங்களுக்காக நம்ம எடுத்தோடனே கண்டனுக்கு போயிடலாம். புரியுது இல்லாம ஏன் கொஞ்சம் இதா இருக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மறுபடியும் கட் பண்ணீங்க, மறுபடியும் வரேன். ரோலிங் சொல்லுங்க, ஆக்ஷன் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. நம்மள இதை சொல்லலாமா மக்களே? தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கு. வேற லெவல்ல ஓகே தான். நம்ம சதீஷ்ல எதுவும் ஓகே தானே? நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபிட்டா இருக்கானே கோகுல. என்ன ஜிம்முக்கு சேர்த்து விட்டீங்களா? எத்தனை நாளா போய்க்கு இருக்க? 4 நாளா போயிட்டு இருக்கேன். 4 நாளைக்கு இந்த முடப்பு. டெய்லி யோகா பண்றாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவன் பைபிள்ல தூங்கிட்டு இருந்த எழுப்பி வந்து இப்படி பாடாப்படுத்துறியாடா? ஓகே ஓகே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். Hey, who are you, man? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பொள்ளாச்சி டவுன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா பெரிய சுடுகாடு வரும் சார். போய் படுத்துங்க எல்லாருமே. சோதிக்காதீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம். அப்பா ஒரே வெயில். வடிவேல் சொல்ற மாதிரி வந்து பங்குனி வெயில் பல்ல கழட்டுதுங்க. இந்த வெயில்ல சைட்டை வைக்க சொன்னா எவன் தாங்க வைப்பான்? சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும். மூச்சு வாங்கிடுச்சு. ஓகே. காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா. இல்லையா அது எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க சோலி முடிச்சு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. நீ சிரிச்சது எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சூர்யா மாதிரி சிரிப்புன்ட்டு சுருளிராஜன் மாதிரி சிரிக்கிற என்ன கிண்டல? இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? கை தட்டியாச்சு. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? அவர் சிரிக்க தேத்தியா? ஐயோ எங்க மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, இனிமே டெய்லி சிரிச்சுன்னு போறாரு. என்னடா கோயில் மாடு மாதிரி பாக்குற?
பொறாமடா பொறாம. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒரு சென்ட், ஒரு பிளாட்டு, ஒரு டாட்டா, ஒரு டிட்டா. இது அது இல்ல. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு செல்ஃபி. இதில் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு இதெல்லாம் எடுத்துங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.